கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இந்த நாளில் நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீதம். அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இங்கு அதற்கு முந்தின வசனங்கள் பார்க்கும் பொழுது அவர் சத்துருவால மிகவும் நெருக்கப்படுகிறார், மிகவும் பாடுபடுகிறார். அந்த சூழ்நிலை அவர் சொல்றாரு, என் சத்துரு எதுவரைக்கும் என் மேல் தன்னை உயர்த்தி கொண்டே இருப்பான் ஆண்டவரே என்று சொல்லி வேதனையோடு கூட ஆண்டவரை நோக்கி சொல்லுகின்றார். எதுவரைக்கும் என் சத்துரு தன்னை உயர்த்தி கொண்டே இருப்பான் ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு செவி கொடுத்தருளும், மரண நித்திரை வராதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லுகின்றார். நான் உம்முடைய கிருபையின் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், உடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் என்று சொல்லுகின்றார். சத்துருக்கள் இப்படி என்னை நெருக்கி என்னை மேற்கொள்ள வந்துக்கிட்டே இருந்தா கூட ஆண்டவரே, நீர் எனக்கு மரண நித்திரை வராதபடிக்கு என் மேலே கிருபையாயிரும், என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லி நான் உடைய கிருபையின் பேரில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த தாவீதுக்கு, இந்த சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் என்ன நன்மை செய்தார்? அவருக்கு ஆத்துமாவிலே அவருக்கு தைரியப்படுத்தினார், அவருக்கு ஆத்துமாவிலே பலன் கொடுக்கின்றார், கிருபையினாலே ரட்சிப்பை கட்டளையிடுகின்றார். அப்போ அவர் சொல்லுகின்றார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் என்ன நன்மை செய்திருக்கிறார்? சங்கீதம் 103 அழகா எழுதப்பட்டிருக்குது பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ ஆண்டவர் நமக்கு எவ்வளோ உபகாரம், எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். முதல்ல பாருங்களேன், அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னிக்கிறார். 2வது, உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார். 3வது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அடுத்து, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி 5வது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகின்றார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இவ்வளவு நன்மைகள், நமக்கு இவ்வளவு நன்மைகள் செய்கின்றார். அப்போ இவ்வளவு நன்மை செய்த கர்த்தரை நாம் பாட வேண்டும். ஆமென். கர்த்தரை உயர்த்தி பாட வேண்டும். சங்கீதங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் கர்த்தரை பாடுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தரை பாட வேண்டும். நான் உம்மை பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? பிரியமானவர்களே, கர்த்தரை உயர்த்தும் போது நம்முடைய ஆத்துமாவிலும் ஒரு பலன் கூடுகின்றது, ஒரு சமாதானம், சந்தோஷம் நம்முடைய ஆத்துமாவில் பெருகுகிறது, கர்த்தரை கம்பீரித்து பாட முடிகின்றது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம் பாடல்களை பாடி அவரை உயர்த்த வேண்டும். நம்முடைய குறைவுகளையே, நமக்கு இது இல்லை, அது இல்லை, இன்னும் ஆண்டவர் இதற்கு எனக்கு பதில் செய்யலை, இந்த நன்மை எனக்கு கொடுக்கலை, என் குடும்பத்திற்கு, என் வீட்டிற்கு, என் பிள்ளைகளுக்கு இந்த நன்மை இன்னும் ஆண்டவர் கொடுக்கல என்று சொல்லி ஒரே விண்ணப்பமும் ஜபமும் அழுகையும் மன்றாட்டுமா ஆண்டவர் சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. அவரை பாடி துதிக்க வேண்டும். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், அவர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவன். அப்படி என்றால் உங்களுக்கு என்ன இல்லையோ, என்ன வேண்டுமோ அதை நினைச்சே நீங்க கவலைப்படாதபடிக்கு இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார், என்ன நன்மைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறீங்க, நீங்க அதை யோசிச்சு பாருங்க. கர்த்தரை பாடுங்கள், தினமும் கர்த்தரை பாடுங்க, தினந்தோறும் அவரை பாடல் பாடி உயர்த்துங்க. கர்த்தர் அதனால் மகிமை அடைகின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி, உம்முடைய வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் உம்மை பாடுவேன், அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல தேவ பிள்ளைகளும் உம்மை பாடி துதிக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.